ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்டர் வாட்டர் அட்வென்ச்சர் எபிசோட் நம்பர் 7. போன வாரம் ஜெல்லி மீன் உண்மையா இருக்கிறதோட அருமையை நமக்கு அழகா சொல்லி கொடுத்துச்சு இல்லையா? இன்னைக்கு நாம கடல்ல இருக்கிற ஒரு பெரிய வலிமையான உயிரினத்தை பார்க்க போறோம். அது யாருன்னு யூகிக்க முடியுதா குட்டீஸ்? அதுதான் சுறா. சுறாக்கள்னா உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற சுறா நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்து கொடுக்க போகுது. அதனால இன்னைக்கு நம்ம கதையோட பேரு சுறாவின் பாடம், பேராசை பெருநஷ்டம். கதை கேட்க நீங்க எல்லாரும் தயாரா குட்டீஸ்? இப்ப வாங்க கடலுக்குள்ள ஒரு தைரியமான பயணம் போகலாம். அந்த குட்டி பசங்க ஜெல்லி மீனோட கதையை கேட்டுட்டு வந்ததும் அவங்க மனசுல ஒரு தெளிவு இருந்துச்சு. எப்பவும் உண்மையா இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணினாங்க. மறுநாள் அவங்க வழக்கம் போல அந்த ஜொலிக்கும் சிப்பியை எடுத்துக்கிட்டு கடற்கரைக்கு வந்தாங்க. வழக்கம் போல அந்த சிப்பி தன்னோட மந்திரத்தை ஆரம்பிச்சது. ஒரு ஒளிவட்டம் அவங்கள சுத்தி வந்து ஆழ்கடலுக்குள்ள மெதுவா இழுத்துட்டு போச்சு. இந்த முறை அவங்க ரொம்ப ஆழமான அமைதியான ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அங்க சூரிய வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சுத்தி விதவிதமான மீன்கள் கூட்டம் கூட்டமா போயிட்டு இருந்துச்சு. அப்போதான் அவங்க தூரத்துல ஒரு பெரிய நிழலை பார்த்தாங்க. அந்த நிழல் மெதுவா அவங்கள நெருங்கி வந்துச்சு. அது ஒரு பெரிய சுறா. அந்த பசங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் அந்த சுறா ரொம்ப கோபமா இல்லாம அமைதியா இருந்துச்சு. அது தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சது. ஒரு காலத்துல நான் ரொம்ப பேராசை பிடிச்ச சுறாவா இருந்தேன்னு அந்த சுறா சொல்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு எப்போ பார்த்தாலும் எல்லாமே வேணும்னு தோணும். என் பக்கத்துல இருக்கிற எந்த மீனும் என் கண்ணுக்கு படக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு நாள் ஒரு பெரிய மீன் கூட்டத்தை பார்த்தேன். அதுங்க எல்லாம் ஒன்னா நீந்திட்டு இருந்துச்சு. நான் என் பசியை பத்தி யோசிக்காம அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லா மீன்களையும் நான் ஒருத்தனே பிடிச்சிடணும்னு பேராசைப்பட்டேன். அந்த சுறா தன்னோட கதையை தொடர்ந்து சொல்லுச்சு. நான் அந்த மீன்களை துரத்த ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப வேகமா துரத்துனதுனாலதான் அந்த மீன்கள் பயந்து போய் அலைஞ்சு ஓட ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட வழக்கமான பாதையில இல்லாம வேற எங்கேயோ பயந்து ஓடினாங்க. நான் அவங்க பின்னாலேயே ஓடினேன். எனக்கு எதுவுமே தெரியல. அந்த மீன்களை மட்டும் பிடிச்சிடணும்னு பேராசையோட நான் வேகமா போய்கிட்டே இருந்தேன். நான் என் பேராசையில கண்ணை மூடிக்கிட்டு வேகமா நீந்தி போனதுனால அங்க கிடந்த ஒரு பழைய சிதிலமடைந்த வலைய மாட்டிக்கிட்டேன். என் பேராசை என்ன கவனம் இல்லாம ஆக்கிடுச்சு. என்னால வலையில இருந்து வெளியில வர முடியல. நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் வலையில இருந்து வெளியில வர முடியல. எனக்கு பயமா இருந்துச்சு. நான் பயந்து போய் கத்த ஆரம்பிச்சேன். அப்போ நான் துரத்துன அந்த சின்ன மீன் கூட்டங்கள் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. முதல்ல அவங்க எல்லாரும் பயந்து ஒதுங்கிட்டாங்க. ஆனா அந்த கூட்டத்துல இருந்த ஒரு சின்ன மீன் தைரியமா முன்னாடி வந்துச்சு. அந்த மீன் மற்ற மீன்களோட உதவியோட மெதுவா அந்த வலைய கடிக்க ஆரம்பிச்சது. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மெதுவா அந்த வலைய துண்டிச்சு என்ன வெளியில கொண்டு வந்தாங்க. நான் பேராசைப்பட்டு துரத்துன மீன்கள் தான் எனக்கு என் உயிரை காப்பாத்துச்சு. அப்போதான் எனக்கு புரிஞ்சது, பேராசைப்பட்டு எல்லாமே வேணும்னு நினைச்சா ஒண்ணுமே இல்லாம போயிடணும்னு. சுறா இந்த கதையை சொல்லி முடிச்சதும் அது அமைதியா அந்த பசங்களை பார்த்தது. பேராசையால அது இழந்தத பசங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பேராசை நமக்கு தேவையானது கூட கிடைக்காம பண்ணிடும்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அளவுடன் இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு அவங்க உணர்ந்தாங்க. அந்த பசங்க அந்த சுறாவுக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கு அவங்க மேல இருந்த பயம் போயிடுச்சு. அப்போ அந்த மின்னும் சிப்பி மறுபடியும் ஒளிர ஆரம்பிச்சது. ஒரு வெளிச்சம் வந்து மறுபடியும் அவங்கள பத்திரமா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடற்கரைக்கு கொண்டு போய் விட்டுடுச்சு. கரைக்கு வந்ததும் அவங்க அந்த சுறாவின் பாடத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பேராசைப்படுறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. குழந்தைகளா, நீங்களும் எப்பவும் பேராசைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அடுத்த எபிசோடு, நம்மளோட லாஸ்ட் எபிசோடு,
கடலோட பெரிய ரகசியம் என்னன்னு பார்க்க போறோம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் குட்டீஸ்.